Welcome to the first podcast of my autograph, Laughs and Lessons. இவர் மெய்யழகன் மூவியில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த பேரட்டை பார்த்துருப்பீங்க, இந்த இடம் பார்த்துருப்பீங்க, அரவிந்த சாமியை பார்த்து ரொம்ப மகிழ்ந்து போயிருப்பீங்க. இந்த இடத்துக்கு போகணுன்னு நானும் ரொம்ப நாளாக ஆசைப்பட்டேன். தேன் மாதிரி ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கார் அவர். அவ்வளோ அழகாக நம்மளையே மறந்து போகிற மாதிரி ஒரு ஈவினிங் எனக்கு கொடுத்தாங்க. அதுக்கு நான் அவர்கிட்ட லைஃப் லாங் கமிட்டடாக இருக்கேன். இந்த வாழ்க்கை நீங்களும் பார்க்கணுன்னா ஒன்றும் இல்லை, சிந்தாதர்பேட்டில் இருக்காங்க. நீங்கள் ஃபோன் பண்ணி கேட்டு அவர்கிட்ட போய் விசிட் பண்ணலாம். கேஷ் எதுவும் வாங்க மாட்டார். அவரோட நம்பர் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். அவர் கூட கொஞ்சம் நேரம் பேசுகிறதுக்கு எனக்கு கிட்டே அந்த வாய்ப்பை நான் உங்கள்கிட்டையும் ஷேர் பண்ணுறேன். உங்களை மாதிரி ஒரு பர்சனாலிட்டி பார்க்க முடிஞ்சதில் ரொம்ப சந்தோஷம். இப்போ எனக்கு ஒரு டவுட் வருது, சொர்க்கத்திலிருந்து உங்களை பார்க்க வராங்களா இந்த பேரண்ட்ஸு? இல்லை அப்படி தோணியிருக்கா உங்களுக்கு எப்பனா? ஆமாம்மா, நான் டெய்லி என்னோட பெயின்ஸ்லாம் அவங்க ரிலீவ் பண்ணிடுறாங்க. என் மனசில் இருக்கிற பெயின் இருக்குல்ல, டிப்ரெஷன் சில இருக்கும், திங்கிங், பேட் திங்கிங், அதெல்லாம் திங்க் பண்ண விடாமல் அவங்க பக்கம் என்ன அவங்க அப்படியே அப்சர்வ் பண்ண மேக்னெட்டிக் பவர் இருக்குது. உங்கள் டென்ஷன் இல்லாமல் ஊரில் இருக்கிறவங்க மக்களோட டென்ஷனையும் போக்க வைக்கிறீங்க. சைக்காலஜிஸ்ட் நான் பார்த்தது எல்லாரும் பார்க்கணும். நான் பெற்ற இன்பம் பெருக வையகம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுமாதிரி எல்லாருமே நான் பார்த்தது பார்க்கணும்னு சொல்லிட்டு தான் எல்லாம் பப்ளிக்காக அலோவ் பண்ணுறேன். ஏன்னா நான் எல்லாமே நானே பார்த்துருந்தேன். இந்த இயற்கை எல்லாருக்கும் சொந்தம். இப்போது அரவிந்த் சாமி சார் வந்தாங்க, கார்த்திக் வந்தாங்க, சூர்யா வந்திருப்பாங்க. அவங்க எல்லாமே உங்கள் முன்னாடி ஒரு லிசனராக ஒரு லேர்னராக வந்து நின்றுருப்பாங்க கண்டிப்பாக, இல்லை? அந்த டைமில் நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? அது எனக்கு ப்ரௌடாக தான் இருந்தது. ஏன்னா இப்போது நான் பிரேம் சார்கிட்ட சொன்னேன், சார் ஒரு 5 பேர் வந்தால் போதும், ஏன்னா அவங்களுக்கு நல்ல இந்த சீன் எடுத்து காட்டணும். இவர் என்ன பண்ணார், என்னை பற்றி எனக்கு ப்ரௌடாக எல்லாருமே பேசினுக்கிறாங்க. ஏன்னா அந்த டீம் என்னை ஒரு 6 months வாட்ச் பண்ணுறாங்க. நான் என்ன பண்ணுறேன், என்னோடய ஆக்டிவிட்டீஸ் அப்பப்போ வந்துடுவாங்க. மந்த்லி ட்வைஸ் வந்துட்டு பார்த்துட்டு ஷூட் பண்ணுவாங்க. ஆங்கிள் எப்படி வைக்கலாம், என்னோட கேரக்டர், என்னோட அப்சர்வேஷன், நீங்கள் எப்படி ஒரு நாளில் என்னை பற்றி தெரிஞ்சுக்கணும், அதுமாதிரி எல்லாருமே அவங்க பார்க்கும்போது அதை அப்படியே அப்சர்வ் பண்ணிக்கிறாங்க. அவங்க பிரேம் சார்கிட்ட சொல்லியிருக்காங்க, பிரேம் சார் வந்து பார்ப்பாரு. இந்த டீமே மெய்யழகன் டீமே நான் அப்சர்வ் பண்ணி அவர் அது நான் எப்படி வைக்கிறேன் ஸ்டைல், நான் எப்படி ஆமா டீம்ல மெம்பர் ஆகி தான் அவங்க என்ன பண்ணியிருக்காங்க. 5 பேர் வா சொன்னா 500 பேர் வந்துட்டாங்க. கார்த்திக் சார்லாம் எனக்கு தெரியாது வருவாருன்னு. அவர் என்ன பண்ணிட்டாரு, ஃபேமிலியோட வந்துட்டாங்க. அவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்க, அது மாதிரி ப்ரௌடா, அவர் ரொம்ப சர்வீஸ் நல்லா பண்றாரு, நீங்க வந்து பாருங்க சொல்லிட்டு இந்த அவங்க மேனேஜரும் சரி, கோ டைரக்டரும் சரி, கேமராமேன் மகேந்திரன் சாரும் சரி, எல்லாரும் போய் என்னை பற்றி ப்ரௌடாக பேசியிருக்காங்க. அதில் அரவிந்த் சார், சாமி சார் பொண்ணு, அவங்க ஃப்ரெண்ட்ஸு, கார்த்திக் சார் ஃபேமிலி, அப்புறமா இந்த டீமில் கேமராமேன், வயர்மேன், லைட்டிங் மேன் எல்லாருமே வந்துட்டாங்க. மொத்தம் 500 மெம்பர்ஸ். இடமே இல்லை வீட்டு. அந்த 500 மெம்பர்ஸை பார்த்துட்டு 5000 பீப்புள்ஸ். அது வேற. ஆமாம், ஏன்னா காத்தாலேருந்து பவுன்சர்ஸ் வச்சுட்டாங்க. எனக்கு ஒரு டவுட்டு, ஏன் என்ன பவுன்சர்ஸ் வச்சிருக்கிறாங்கன்னு பார்த்தா கார்த்திக் சார் வந்த சொல்லிட்டு அவங்க ஃபேமிலியோட வந்திருக்கிறார் சொல்லிட்டு பவுன்சர்ஸே ஒரு 50 பேர் வந்திருந்தாங்க. அது இல்லாம அவங்களால வர முடியாது. என்னன்னா பப்ளிக் வந்து பிச்சி பார்ப்பாங்க, கிள்ளி பார்ப்பாங்க. ஆமா, அதெல்லாம் இருக்கு. ஆமா, அந்த மாதிரி டிஸ்டர்பன்ஸ் பண்ணாங்க. ஆமா, உங்க அழகுக்கு பின்னாடி இருக்கிற ரகசியம் இந்த பேரண்ட்ஸ் தானோ? என் சிரிப்புக்கு பின்னாடி சிரிப்பு, அதாவது அழகு. ஆமா, டபுள் அழகு. ஏன்னா எந்த கவலையும் மனசுல வச்சுக்கிறது இல்லை. அது இருந்தால் தான் நம்மளுக்கு பாரம், கவலைகள் இருந்தால் எல்லாமே அவங்க எடுத்துன்னு போயிடுறாங்க. நான் டெய்லி அதை ஃபீல் பண்ணுறேன். மார்னிங் எனக்கோசமே வச்சு நிற்கிறேன். நீங்கள் இப்போ பார்த்தது ஈவினிங், மார்னிங் 6 o'clock வருவாங்க. உங்களுக்கு தெரியுமோ? ஆமாம்மா, அவங்க அந்த சீசனுக்கு அது மாதிரி 1/2 hour பிஃபோர் பேக் அதுமாரி வருவாங்க. அவங்க வரும்போது அவங்க இந்த மார்னிங்கில் இந்த சன்ரைஸ் ஆகும்போது அவங்க வரும்போது ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு எதனா ஒரு பர்சனல் சாய்ஸ் இருக்கிற மாதிரி பேரண்ட்ஸ் இருக்கு? பர்சனலா இந்த பேரண்ட் எனக்கு தெரியும், இந்த பேரண்ட்டுக்கு நான் தாமுன்னு பேர் வைக்கிறேன், அந்த மாதிரி எதனா பெட்ஸ் சூசி பேரண்ட்ஸ் எதனா இருக்கு அதுக்குள்ள? இல்லைம்மா, அதுமாரி நான் பார்க்க முடியாது. ஏன்னா நான் ஒரு பாண்டிங் வெஸ்டர்ன் வச்சுங்களேன்.
அந்த பாண்டிங் நம்மளை, ஏன்னா இங்கே நிறைய பேரட்ஸை விட்டு போவாங்க. இங்கே கேஜில் வளர்த்தவங்கலாம் இப்போ தங்கம், வைரம், பட்டு, பிரக்ஷா, ஏதோ பேர் அதுமாரி விட்டு போவாங்க. ஒரு நாள் என்ன பண்ணிட்டாங்க, ஒரு பேரட்ஸ் என்கிட்ட கொடுத்துட்டாங்க. தங்கம் போயிட்டா, வைரம் மட்டும் என்கிட்ட இருந்துட்டாங்க. நான் நைட் ஃபுல்லாக அந்த வைரத்தை வச்சு எனக்கும் அவங்களுக்கும் பாண்டிங் வந்துச்சு. மறுநாள் என்னை அவங்க விடுறதுக்கே மனசு இல்லை. சரி, அந்த பாண்டு, அந்த லவ் பாண்டு நம்மளுக்கு வேணாம், நம்ம இப்படியே தர்மமாமே போகலாம். பறவைங்க அவங்க இனத்தோட வாழ்றது பெஸ்ட், மனிதர்கள் அவங்க இனத்துல தான் இருக்கும். அதனால தான் எனக்கு அந்த பாண்டில் நான் மாட்டல. இருந்தாலும் சில நார்த் இந்தியன் கிளிங்க வரும் ஜனவரியில், மைக்ரேட்டிங்ஸ் அதுமாரி பேர்ட்ஸ் வரும். இவங்கெல்லாம் பார்த்துட்டு பார்ப்பேன், இவங்க வராங்களா பார்ப்பேன். ஒரு 2 months வருவாங்க, அப்படியே மேஜிக்காக மாறிடுவாங்க. ஃபேஸ்லாம் கிரேவாக இருக்கும், டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அந்த மாதிரி பேர்ட்ஸ்லாம் வரும். அது பாண்டிங் வேணான்னு நான் அதை அவாய்ட் பண்ணுறேன். நான் பார்த்தா கூட என்ன பண்ணுவேன், வேணாம், நானே மனசில் சாந்தி பண்ணுவேன். அந்த லவ் பாண்டு வேணாம். அந்த பாண்டில் நம்ம போயிட்டோம்னா எல்லாருக்கும் நம்ம சாப்பாடு போட முடியாது. இது வாழ்க்கையிலும் ஒரு மோட்டிவேஷன். அதனால யார் மேலேயும் நம்ம ஆசைப்படக்கூடாது. அது பேராசை பெருநஷ்டமாயிடும். இப்போ நீங்க 2 பேர் மட்டும்தான் இங்க இருக்கீங்க இல்லையா? நீங்க 2 பேரும் சேர்ந்து மாடியில ஒரு சொர்க்கம் கிரியேட் பண்ணி ஒரு பெரிய ஹெவனே வச்சிருக்கீங்க. 2 பேரும் சேர்ந்து மட்டுமா என்ஜாய் பண்ற நாட்கள் இருக்கா? மேலே ஒரு முதல்ல அப்படிதான் பண்ணியிருந்தோம்மா. முதல்ல நாங்க 2 பேர் என்ன பண்ணுவோம், இனிமேல் டீ எடுத்துன்னு போயிடுவோம். டீ எடுத்துன்னு போயிட்டு மேல உட்காந்து பொறாமையா இருக்கு. இல்ல, ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கும். நீங்க அதெல்லாம் I am just imagining. I am doing that. நீங்க கூட வாங்க, அதெல்லாம் எல்லாமே என்ஜாய் பண்ணுவோம். இது ஒரு எவனியை நான் எடுத்து வந்திருக்கேன். இது எங்கேயும் அந்த 1 hour, அந்த 1 hour எல்லாருமே அந்த மிராக்கிள். இவங்க கிட்ட அடிமை ஆகாதுங்களே இல்லை. ஏன்னா இன்னும் அழகா அவங்க, ஏன்னா நான் இப்போ உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன், என்னோட பிரெயினோட பாதி அங்கதான் இருக்கு. அடிக்கடிக்கு கனெக்ஷன் வருதாங்க. ஜஸ்ட் நான் இப்போ என்ன சொல்ல வந்தேன்னா, ஜஸ்ட் அங்க ரூம் மாதிரி கட்டிடுங்க சார், ஸ்டேகேஷன் மாதிரி. இந்த மாதிரி என்ன மாதிரி வந்து பாக்குறோம்னு ஆசையா இருக்கிறவங்களுக்கு ஒரு நாள் ஸ்டே பண்ணி பார்த்துட்டு போலாம். இல்ல ஒருத்தர் அது மாதிரி தான் நிறைய ஃபாரினர்ஸ் வருவாங்களே ஜனவரி, பிப்ரவரி. அவங்க என்ன பண்ணுவாங்க, லாட்ஜில் எங்க கிட்ட தங்கிடுவாங்க. இங்க வந்தாங்கன்னா எவ்ரிடே 6-7 days வருவாங்க. மெடிடேஷன் பண்ணுவாங்க அந்த கிளிங்களோட. அவங்க வாய்ஸ், அந்த வைப்ரேஷன் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அது 7 days அதுமே வராங்க. அவங்களே வந்து நான் அலோவ் பண்ண சொல்லுவாங்க. சரி வரட்டுமே, பாவம் நம்மளுக்கும். ஸ்வீடன், சுவிட்சர்லாண்ட்லேருந்து வராங்க. சுவிட்சர்லாண்டில் இல்லாத அழகுங்களா இங்கே கிடைக்க போகுது. சுவிட்சர்லாண்ட்ல எல்லாம் அழகு ரசிக்கிறதுக்கு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்காங்க. இந்தியாவில் இருக்கிற டிஃபரன்ஸ் என்ன, இந்தியாவில் வந்து நம்ம ரெஸ்ட்ரிக்ட் பண்றது இல்லை டூரிஸ்ட். பிகாஸ் அவங்களுக்கு தப்பு தான், எங்க வேணா குப்பை தூக்கி போடலாம், எப்படி வேணா வரலாம், அந்த ஒரு இது இருக்கு. பட் மற்ற இடத்துல அது கிடைக்காததுனால தான் அவங்க அந்த ஃப்ரீடம் தேடி தான் நம்ம கிட்ட வரது. இங்க வந்து நிறைய யோசிச்சிருக்கு. இந்தியன் கல்ச்சர்ஸ் கேட்பாங்க, எல்லாருமே அப்சர்வ் பண்ணுவாங்க. ஏன் பொட்டு வைக்கிறாங்க லேடிஸ், ஏன் ஆம்பளைங்க விபூதி வைக்கிறாங்க, ஏன் உத்ராட்சம் போடுறாங்க, ஏன் இந்த பவள மாலை போடுறாங்க, எல்லாம் கேட்பாங்க. நான் எல்லாருக்கும் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். எனக்கு ஓரளவு அந்த எல்லா புக்ஸும் ரீட் பண்ணி எனக்கு அதோட ரிசல்ட். புக் படிச்சிருக்கீங்களா? நிறைய புக்ஸ் படிப்பேன். So can I call you a bird scientist? Maybe come பண்ணுங்க. இல்ல இத இப்போ உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் நிறைய இருக்குல்ல சார், இதுல ஒரு புக் எழுதணும்னு எப்பனா தோணி இருக்குங்களா? இல்ல எனக்கு பயோகிராஃபி மாதிரி வித் எழுதணுமா? இப்போ உடனே எழுதக்கூடாது. எப்பவுமே ஃபைனலில் தான் ரிசல்ட். ஸ்டோரி பாதியிலே க்ளோஸ் பண்ணக்கூடாது. இன்னும் நான் எவ்வளோ அனுபவம் இருக்குதுல்ல, கட்டுறது கையளவு கல்லாது உலகளவு. இன்னும் நான் கற்றுக்க வேண்டியது எவ்வளவு. பறவைங்கிட்ட இன்னும் கற்றுக்கிறேன். ஈகிளுக்கு நான் சாப்பாடு போட்டு விட்டுட்டேன் ஒரு வாரம். அந்த ஈகிள் டெய்லி வந்து என்னை கூப்பிட்றான். அப்படின்னா அந்த பாண்டு பார்த்தீங்களா? ஸோ உங்களை இந்த பூமிக்கு கடவுள் விட்டு ஒரு ஏஞ்சலோ நீங்க தெரியலமா. அதுதான் நான் யோசிக்கிறேன். நான் படிச்சது எம்எஸ்சி பிசிக்ஸ். நான் எம்எஸ்சி பிசிக்ஸ். நான் ஸ்கூபா டைவர். ரியலி? ஆமாம்மா, ஸ்கூபா டைவர். எல்லாம் கொஞ்சம் அந்த அளவு என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே ஸ்கூபா டைவர்ஸ் எல்லாமே. எனக்கு கடவுள், நான் ஜாவா ஸ்கிரிப்ட் வச்சு யூஎஸ் போகலான்னு இருந்தேன். என்னோட ஃபேமிலியோட சுச்சுவேஷன், எங்கள் அப்பா இங்கே இருக்கணும், எங்களுக்கு சேவை பண்ணணும், அது ஏற்கனவே அரேஞ்ச் பண்ணிட்டார். இல்லைன்னா நான் இப்போ இங்கேருந்து பறந்துட்டு இருப்பேன் அவங்கள மாதிரி.
கண்டிப்பா. பேரட் சிக்கா எல்லாம் பார்த்திருக்கீங்களா? ஆமா, நிறைய இங்கே எத்தனை வருவாங்கம்மா, நீங்க சிக்கா treat- எத்தனை இல்ல, வருவாங்க. நீங்க நான் ஃபர்ஸ்ட் எய்ட் மட்டும்தான் பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் எய்ட்னா ஓஆர்எஸ் கொடுப்பேன். அவங்க பார்க்காம வீக்காக இருப்பாங்க, ப்ரெக்னென்ட் பேபிஸ் வயிற்றுல முட்டை கைட்டில் மாட்டிப்பாங்க. ஓகே. அந்த நூலில் அவங்கள ரெஸ்கியூ பண்ணுவேன், போடுறாங்க. ரெஸ்கியூ பண்ணுவேன். இதுவே ஃபர்ஸ்ட் எய்ட் மட்டும் தான் பார்ப்பேன். மீதி எல்லாமே ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் கிட்ட போயிடுங்க, ப்ளூ கிராஸில் போயிடுங்கன்னு அதுதான் சொல்லுவேன். அட்வைஸ் கொடுப்பீங்க. ஆமாம், ஏன்னா நான் போய் சேவை பண்ணுறது தான். ஐ எம் நாட் எ டாக்டர். ஓகே. எல்லாம் முடிச்சு அட் த எண்ட் ஆஃப் த டே பிஃபோர் கோயிங் ஸ்லீப் எவ்ரி டே உங்க மைண்டில் என்ன இருக்கும்? நான் எல்லாத்தையும் மறந்துடுறேன். ஏன்னா நம்ம போகிற பார்த்து அதுமாரி மறக்க வேண்டியது. கெட்டதெல்லாம் மறந்துடுறேன், நல்லதெல்லாம் நினச்சி பார்ப்பேன், அவ்வளோதான். திங்க் பாசிட்டிவ், பாசிட்டிவ் மட்டும் திங்க் பண்ணுவேன். நெகட்டிவ் எல்லாமே என்கிட்ட இருந்து ஒமிட் பண்ணுவேன். மறுநாள் நான் ஒரு ஃப்ரெஷ் மேன். உங்ககிட்ட நெகட்டிவ் இல்லையே? இல்லை, இருந்தாலும் அந்த எதுவுமே வரக்கூடாது. இப்போ பக்கத்து வீட்டில் ஒரு பையன் இருக்கிறான், அவன் கொஞ்சம் நெகட்டிவாக பேசுவான். அதான் சொன்னேன் இல்லம்மா, வேர்க்கலை பார்த்தா சட்னி பண்ணி சாப்பிடுவான். ஆமா, அவன் நல்ல பையன் தான். மேபி பேசி அப்படி என்ஜாய் பண்றாரோ இருக்கலாம். சில பேரு பேசி அவங்களோட அந்த கஷ்டங்களை நோட்ஸ் இருக்குல்ல, டென்ஷன் நோட்ஸ் ரிலீஸ் பண்ணிடுவாங்க. ஆமா, அவன் அந்த கேரக்டர் தான். நான் அவனுக்கு காமெடி பண்ணுவேன். அவன் எவ்வளவுதான் அவன் அடிச்சாலும் அவன் எங்கிட்டயே வந்துடுவான். அவனும் நான் எவ்வளோ அவன் அடிச்சிருக்கிறேன். டிஸ்டர்ப் பண்ணுவோம், கொஞ்சம் பேரண்ட்ஸ் டிஸ்டர்ப் பண்ணுவோம். நீ ஏன் இங்கே வர, சாப்பிடும்போது நடுவில் வராதுன்னு நடுவில் வருவோம். அந்த மாதிரி அவன் கேரக்டர். இப்போ இந்த ஒரு இதில் நீங்கள் ஃபேஸ் பண்ண மிகப்பெரிய இது தடைகள் என்ன இருக்கும் சார்? தடைகள் சேலஞ்ச் என்ன இருக்கும்? சேலஞ்சுன்னா நிறைய சவுண்ட் நாய்ஸ் பொல்யூஷன் வருமா? பேரட்டினால இல்லை, இவன் பேரட்டர் அவுட்டர் இதில் இப்போ வெஹிக்கிள் ஹார்ன், தீபாவளி கிராக்கர்ஸ், அது தீபாவளி வரும்போது நான் பயந்துன்னு தான் இருப்பேன். பேரட்ஸ்க்கு என்ன போடுவோம், அனிமல்ஸ்க்கு என்ன ஆகும், அந்த நாய்ஸ் பொல்யூஷன் நம்மளுக்கு ஆகாது. எவ்ரி இயர் நான் அதை ஃபேஸ் பண்ணுறேன், அந்த நாய்ஸ் பொல்யூஷன். ஏன்னா ஸ்பேரோ ஒரு 300 ஸ்பேரோ வந்துருந்துச்சு. சிட்டுக்குருவி. ஆமாம், சிட்டுக்குருவிங்க. அந்த ஸ்பேரோ இறந்துச்சு. 300 வருதில்லை. அதுக்குன்னு அந்த குருணை அரிசின்னு போடுவாங்க, அது அப்படியே இருக்குது அந்த ஃபுட்டு. இந்த பேர்ட்ஸுக்கு இந்த சாப்பாடு தான் பிடிக்கும்னு எப்படி கண்டுபிடிச்சிங்க? ஏன்னா நான் போட்டு பழகினேன் இல்லைம்மா, அவங்க இது சாப்பிடுவாங்க. இப்போ ஈகிளுக்கு அவனுக்கு சிக்கன், பூனைக்கு ஃபிஷ் கஞ்சி பண்ணி கொடுக்குது. ஆமாம்மா, பூனைங்களுக்கு 400 rupees டெய்லி மார்க்கெட்டில் பாட் பண்ணி வந்து வச்சுக்கோங்க. அது அவங்களுக்கு அந்த பூனைங்களுக்கு தண்ணியில் போட்டு அந்த ஃபார்மால்டிஹைட் கெமிக்கல் போடுறாங்க லோக்கல் பீப்புள். அது ஃபார்மால்டிஹைட்ன்றது அந்த கெட்டு போகாமல் இருக்குது மருந்து. அது பேட் ஃபார் ஹியூமன் ஹெல்த்து அண்ட் ஆல்சோ அனிமல்ஸ். அதனால அனிமல்ஸ் அதுக்கு ஃபஸ்ட்டு அட்டாக் ஆகிடும். ஹியூமன்ஸ்க்காவது ஓரளவு லூஸ் மோஷன் ஆகிடும், ஃபுட் பாய்சன் ஆகிடும், அவங்களுக்கு உடனே டெட் ஆகிடும். அதனால என்ன பண்ண, வாட்டரில் போட்டு அது அந்த இது எடுத்து என்னம்மா போடும், டர்மெரிக் ஆட் பண்ணி பாயில் பண்ணி போடும் ஃபிஷ். நெய்பர்ஸ் எல்லாம் எப்படி தான் சப்போர்ட் பண்ணுறாங்க? நெய்பர்ஸ்லாம் எல்லாம் சப்போர்ட்டிவாக முதல்ல கொஞ்சம் இது பண்ணாங்க. நான் இதால் ஏதோ சம்பாதிக்கிறேன்னு நினைக்கிறாங்க. ஓ, அப்படி நினைக்கிறேன். ஆமாம், அவங்க நினைச்சாங்க. ஓகே. அதுக்கப்புறம் என்னோட கேரக்டர் அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. இருந்தாலும் பணத்து மேலே ஆசைப்படுவோம். நான் தான் எல்லாருக்கும் தரேன். ஏன்னா சுற்றி இருக்கிறவங்க எல்லாமே கொஞ்சம் கஷ்டப்படுறவங்க. அவங்களுக்கு ஏதோ ஃபேமிலியில் எதோ பிரச்சனை இருந்தால் நான் தான் பணம் தரேன், ஹெல்ப் பண்ணுறேன். இப்போது ஒரு அம்மா எதிர்க்க 50 டாக்ஸ் வாங்கிட்டாங்க. டாக்ஸ் வளர்க்குறாங்க, ஸ்டே டாக்ஸு. அவங்களுக்கு ஃபுட்டு, அவங்க டாக்ஸ் வந்து வீடு வாங்கிட்டாங்க. ஏன்னா ரெண்ட் ஹவுஸ் அலோடு இல்லைன்னு சொல்லிட்டு வீடு வாங்கினாங்க. அந்த வீடுக்கு வாங்கினதுலேருந்து அவங்களுக்கு 20,000-40,000 டியூ கட்டுறாங்க. அந்த டியூ கட்டுறதுனால அந்த டாக்கு வேணும் ஃபுட்டு நான் தந்துடுறேன். 2 bags ஆஃப் ரைஸ் டொனேட் பண்ணிடுறாங்க. இப்போ நம்ம நிறைய பேர் வந்து பார்க்குறாங்க, நானும் வந்து பார்த்தேன். உங்களோட எத்திக்கல் கன்சிடரேஷன் என்ன அதில்? இப்படி தான் இருக்கணும், பேர்ட்ஸை நீங்கள் பழகிறதா இருந்தால் பார்க்குறதா இருந்தால், இல்லை சிக் இருக்கிறவங்க வரக்கூடாது, அந்த மாதிரி எதுனா வச்சுருக்கீங்க? இல்லை, அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா. சில பேருக்கு ஆசைன்னு இருக்கும். இப்போது ஒரு 10 days பேக்கு பேபி
இப்போ நீங்க பார்த்தீங்களா அந்த நல்ல அழகான பேபி பிளட் கேன்சர். ஆமாம், ஃபைனல் ஸ்டேஜ். அவங்க அப்பா வரும்போது ரொம்ப சேட்னஸ். அந்த பேபி சாதாரணமாக வந்தது. அந்த பேரண்ட்ஸை பார்க்கும்போது அந்த அந்த குழந்தை ஃபேஸில் அவ்வளோ சிரிப்பு. அந்த குழந்தை சிரிக்கிறத பார்த்து அவங்க அப்பாவுக்கு ஒரு சிரிப்பு இல்லை, அதை விட நம்மளுக்கு அந்த சிரிப்பு அதுதான் நம்மளுக்கு நிஜமாவே யூ ஆர் சம் ஏஞ்சல் அப்படின்னு தான் சொல்லணும். இப்போ நீங்க ஃபன்னியா பார்த்த பேர்ட் பிஹேவியர் அதெல்லாம் இருக்கா? பேரட் வந்து நான் 2-3 பார்த்தேன். இப்போ அது மாதிரி உங்க மைண்ட்ல எதனா இப்படி இப்ப நான் பார்த்தது வந்துன்னா அது வந்து தலை திருப்பி இப்படி ஊஞ்சல் ஆடுறது பார்த்தேன். அங்க வயரோட ஒரு ரிங் இருக்குல்ல, கேபிள் கட்டி இருக்கீங்க, அதுக்குள்ள இப்படி நான் எடுத்திருக்கேன், சர்க்கஸ் பண்றாங்க. அப்புறம் அந்த பெரிய மழையில தான் நான் வந்தேன். அந்த ஆள் மரத்து ஒரு கொம்புல எல்லாரும் செப்பரேட்டா இருக்காங்க, ஒரே ஒரு கப்பல் மட்டும் உட்காந்து கர்லிங் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த மாதிரி நீங்க நோட்டி பிஹேவியர்ஸ் நிறைய வருமா? இங்க அலெக்சாண்டர்னு ஒரு பறவை வருவான். அவன் வந்தான்னா இங்க இருக்கிற அழகான பொண்ணுங்களாம் எடுத்துன்னு போடுவான். எனக்கு அதான் போறாமே பார்ப்பேன். என்னடா என் வீட்டில் நான் எனக்கு இருக்கிறது ஒரு பொண்ணு, நான் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டேன். 6000 கிளிங்க என் பொண்ணு மாதிரி தான் சில பொண்ணுங்களாம் இருக்கிறாங்க. அவங்க நான் குழந்தை பெற்றா கூட அவங்க பேபிஸ் வந்தால் கூட எனக்கு இட்டுன்னு வந்து காட்டுவாங்க. ஹிட்லர் மாதிரி இருக்கீங்க. ஹிட்லர் மாதிரினா எனக்கு பார்ப்பேன், என்னடா இது என் வீட்டில் வந்து பொண்ணுங்கள்லாம் கடத்தின்னு போறானே இவன். ஏன்னா அவன் உருவத்துல பெரிய மாப்பிள்ளையா இருக்கு சொல்லுங்க. அவன் வீட்டோட மாப்பிள்ளை தான் அவன். ஆனா ஆளை மாத்திட்டு போறான். அதுதான் கஷ்டமா இருக்குது எனக்கு. அதுதான் அவனு. அது எனக்கு கொஞ்சம் பெயின்ஃபுல்லா இருக்கும். மற்றபடி எதுவும் மற்றதெல்லாம் காமெடி தான் அவங்க கிட்ட இருந்து. நீங்க சொன்ன மாதிரி நானும் அதெல்லாம் பார்த்துருக்கிறேன், நிறையா என்ஜாய் பண்ணுவேன். ஆனா அவங்க ஒருத்தி தான் வாழ்வாங்க. அப்படிதான். அதே மாதிரி ஒரே பேர்ட் அவங்க லெக்கால சாப்பிட்றது பேரட்ஸ் மட்டும்தான். மற்ற எல்லா பேர்ட்ஸும் மவுத்தால சாப்பிடுவாங்க. பேர்ட் எக் அவங்க லெக்கால சாப்பிடுவாங்க ஃபுட்டெல்லாம். நீங்க பார்க்கலாம், அந்த உரிச்சு பார்க்கல, நான் பார்த்திருக்கேன். அந்த மாதிரி கால்ல பிடிச்சு இப்படி சாப்பிடுவாங்க. அது நல்லா ஒரு சாங் இந்த பேர்ட்ஸுக்காக அவங்கள வச்சு அவங்களோட நீங்க பழகுறது, அவங்களோட மெமரிஸ் எல்லாம் இருக்கும்ல, ஒரு சாங் டெடிகேட் பண்ண சொன்னா என்ன தமிழ் சாங் சொல்லுவீங்க? பச்சை கிளிகள் தோளோட. அது நல்லா இருக்கும். பாடுவீங்களா? இல்லை, எனக்கு அந்த சாங்ஸ் பாட வராது. அது கொஞ்சம் நல்லா இருக்கும். அது அந்த சாங்ஸ் கமல் சார் பாடிருப்பாங்க இந்தியன்ல. அது போய் கொஞ்சம் மேட்சிங்கா இருக்கும். இந்த ஓல்டு சாங்ஸ் யேசுதாஸ் சார்லாம் பாடுறது நல்ல பாட்டு. சாங்ஸ் கிளிங்களது நிறைய சாங்ஸ் எல்லாம் இப்போ பாட்டுனாவே கிளிங்க தான். ஏன்னா கிளிங்களோட தான் லேடிஸ் ஒப்பிடுறாங்க. இல்ல ஒரு கிளி மாதிரி தான் ஒரு லேடிஸ் பாக்குறாங்க. ஆனா ஒரு உண்மை என்ன தெரியுமா, கிளிங்கள்லயும் சரி அனிமல்ஸ்லயும் சரி மெயில் தான் அழகா இருக்கு. ஃபீமேல் பேர்ட்ஸை விட மெயில் பேர்ட்ஸ் தான் அழகா இருக்கு. நிறைய ரணங்கள்ல மெயில் தான் அழகா இருக்கு. ஆமாம்மா, ஏன்னா அவங்களுக்கு ரோஸ் ரிங் இருக்கும் மேலுக்கு. இதுவே நீங்க ஃபீமேல்ல ரிங் இருக்காது. பேபிஸ் போய் கத்தினே ஷவுட் பண்ணுவாங்க. பேபிஸ் நீங்க பாத்தீங்கன்னா சாப்பாடு கேட்பாங்க, கீ 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 எனக்கு சாப்பாடு கொடு. அவங்க பேபிஸ் என்னை இட்டு வந்து காட்டுவாங்க, என் பேபி காட்டுவாங்க. இப்போ பாருங்களேன், இப்போ இவங்கெல்லாம் மீட்டிங் சீசன். இதுவே நீங்க மார்ச்ல பாத்தீங்கன்னா அவங்க பேபிஸ்லாம் இட்டு வந்து காட்டுவாங்க. ரொம்ப மேம் எப்படி ஃபீல் பண்றாங்க? அவங்க ஜாலி தான். அவங்க ஒரே ஒரு எங்களுக்கு ஒரு பெயின்னா, நாங்க எந்த ஊருக்கும் போறதில்லை. ஒரே மேல வச்சிருக்கீங்களே, அது ஒரு உலகம் இல்ல, எல்லாரும் உங்களை தேடி தெரிஞ்சு நிஜமாவே அது ஏதோ பூர்வ ஜென்ம கனெக்ஷன் தோணி இருக்கு. அப்படி தோணுது உங்களை பார்த்தா. இங்க வரவங்க எல்லாமே என்னோட ரிலேட்டிவ்ஸ் மாதிரி நான் பாக்குறேன். நான் ஃபீல் பண்ணேன், எங்கேயும் கடவுள் என்ன போகலையே, இங்க லாக் பண்ணிட்டாரு, இவங்களுக்கு சேவை பண்ணிட்டாரு. கொஞ்ச நாள் போன பிறகு அவரே ஓபன் பண்ணி காட்டுறாரு, உங்களுக்கு இத்தனை சொந்தக்காரங்க இருக்கிறாங்க. இப்ப நான் மனசுல இருக்கு, இந்த வீடு எந்த இருக்க கூடாதா பாருங்களேன். இல்ல நான் இப்போ வாங்கிட்டு அதுதான் சொன்னேன், நாளைக்கு ஈவினிங் போய் பார்க்கணுமே. நான் நினைச்சேன் ஒரு காஃபி அங்க உட்காந்து நான் மட்டுமா ரசிச்சுட்டு பார்த்தா எப்படி இருக்கும். இந்த பாரட்டோட நம்ம பேச முடியும், நம்ம ரசிக்க முடியும். நான் வீடியோ எடுத்த போது கூட நான் பக்கத்துல அவங்க இருக்கிறதுல ஐ ஃபர்காட் அவங்க எல்லாம் இருக்காங்கன்னே. அவர் அப்ப
பின்னாடி அந்த மாதிரி சொல்லும் போதுதான் எனக்கு யாரோ இருக்கு அப்படின்னு ஞாபகம் ஆமா தர்மேந்திரா இல்ல ஐ ஃபுல் நான் அதுலயே மெல்ட் ஆயிட்டேன். போன் அந்த மழையில இருந்தது கூட நான் ஆமா அந்த மெஸ்ஸிமர்ஸ் பண்றோம். அது ஒவ்வொரு தடவையும் அந்த ஃபீலிங் வரும். ஒரு ஏதோ ஒரு உலகத்துல கொண்டு சுத்தி விட்ட மாதிரி. அது ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு நாளும் அந்த ஃபீலிங் கிடைக்கும். அவங்களே மறந்துடுவாங்க. ஆனா அதான் சொல்லுவேன், நீங்க வாங்க உட்காருங்க, ஆனா இவங்களை பார்த்த உடனே வீடியோ எடுக்கிறதோ முன்னாடி போய் நிக்கிறதோ அவங்களே மறந்துட்டு வாங்கப்பா வாங்கப்பா பின்னாடி வாங்கப்பா வரவே மாட்டாங்க. ஏன்னா அவங்க ஏதோ இந்த மந்திரம் பண்ண மாதிரி. இல்ல அது நான் என்னன்னா அதுக்குள்ளே நம்ம அதுக்குள்ளே என்னமோ ஒரு ஆளா இருக்கிற மாதிரி ஒன் ஆஃப் த பேரட் அப்படின்னு ஃபீல் ஆகும். ஆமா கரெக்ட் கரெக்ட். அது அப்படியே அவங்கள அப்படியே மிஸ் பண்ணும். அது எப்படின்னு தெரியும் அவங்க இல்ல ஷூட்டிங் பண்ண இடத்துல எல்லாம் நான் இவனே கூட்டின்னு போறேன், இப்படி ஏறா அப்படி ஏறான்னு பிடிச்சு கத்துவேன். அதே மறந்துட்டு ஐ ஜஸ்ட் ஃபர்காட் ஷூட்டிங் எல்லாம் மறந்துட்டேன். அப்படியே காதுல ஒரு மாதிரி பிளாங்க் ஆயிட்டு அதுக்குள்ள போற மாதிரி இருக்கு. அப்ப டெய்லி உங்களுக்கு எப்படி ஒரு சந்தோஷமா இருக்கும்ல. ஆமா ரொம்ப அந்த மாதிரி பண்ணி வச்சிருக்கேன். மகிழ்ச்சி வாழ்க்கையிலங்கிறது இதுதான். ஆமா ஆமா அதுதான் பீஸ் ஆஃப் மைண்ட். இதை நான் செலக்ட் பண்ணி வச்சிருக்கேன். இது எவ்வளவு பணம் கொடுத்தாலும் அது கிடைக்காது. கண்டிப்பா பணம் இல்ல, இது உங்களுக்கு ஆண்டவனே கொண்டு கொடுத்த ஒரு பீஸ் ஆஃப் எர்த். ஒரு பூமிக்கு மேல ஒரு சின்ன எர்த் கொடுத்துருக்கு. அதுல நீங்க ஒரு ஏஞ்சலா இருக்கீங்க ரெண்டு பேரும். அந்த சந்தோஷத்தை தான் இப்ப ஷேர் பண்றோம் எல்லார்கிட்டயும். வாங்க நீங்க பாருங்க அப்படின்னு. இப்போ எல்லாரும் இப்படி காலிங் பெல் அடிக்கிறாங்க. இப்போ நமக்கெல்லாம் ஒரு செப்டோ டெலிவரி வந்தாலே ரெண்டு வாட்டி 3 வாட்டி இப்போ நான் ஆர்டர் பண்ணுவேன், இல்லைன்னா வீட்டில் அம்மா ஆர்டர் பண்ணுவோம், யார் பெல் அடிக்குது அப்படின்னு. இப்போ உங்களுக்கு அந்த ஒரு ஃபீலிங் இல்லைல்ல? அந்த எல்லாரும் நம்மளை தேடி அவங்க கிளம்பும் போது அந்த சந்தோஷம் இல்லை. உங்களை பொறுத்த வரைக்கும் உலகத்தில் கஷ்டமே இல்லைல்ல? இல்லைல்ல? கஷ்டம் அப்படிங்கிறது உங்க டிக்ஷனரியில இல்ல. சோரோஸும் கிடையாது. எங்களை தேடி எல்லா நாட்டுல இருந்து எல்லா ஸ்டேட்ஸ்ல இருந்து எல்லாம் நம்மள கதவு தட்டும் போது நம்ம எப்படி அந்த பாரமா பார்க்க முடியும்னு சொல்லுங்க. அவங்க வண்டிலாம் பிடிச்சு வராங்க, பஸ் பிடிச்சு வராங்க, ஊர்ல இருந்து வராங்க. இது ஒரு அட்வைஸா கொடுக்க முடியல மற்றவங்களுக்கு. ஸோ வெல்கம் பீப்புள். ஒவ்வொரு நாளும் அந்த இன்பத்தை நாங்கள் அடையிறோம். ஏன்னா அந்த கிளிங்க வரும்போது அந்த டைம்ல அந்த நிமிஷம் எங்களுக்கு வேற உலகத்துல இருக்கிற மாதிரி தான் தோணும். இந்த 15 வருஷம் ஆனாலும் சரி அதே அனுபவம். இப்ப நீங்க சொன்ன அனுபவம் எங்களுக்கு ஸ்டார்டிங்ல இருந்து அதே தான் இருக்கு. எனக்கு ஆனா உங்களோட வீடு கண்டுபிடிக்கிறது கஷ்டம் இல்லை. கிளிங்களே என்னை கூட்டின்னு வந்தாங்க. அங்க இருந்தே சத்தம் நம்மள அப்படியே கைட் பண்ற மாதிரி கூடவே வந்தீங்க. இதோட ஜனவரியில பாத்தீங்கன்னா 3 டைம்ஸ் அதிகமா சைக்ளோன் போனதுல மரங்கள் ஆடி பழங்கள். சைக்ளோன்ல எதனா பாதிப்பு இருந்துச்சு. அவங்க மரங்கள்ல சாப்பாடு மரங்கள் ஆடி பழங்கள் கீழே கொட்டிடும். கொண்டு மரங்களும் சாஞ்சிடும். சில சைக்ளோன் எப்படி இப்போ அட்டாக் ஆகும், 2 சைக்ளோன் வரும். அது சாஞ்சிச்சுன்னா அவங்களுக்கு சாப்பாடு இல்லாத பட்சத்துல ஜனவரியில தான் நிறைய வரும். அதான் உங்களுக்கு சொல்றேன், இதை விட 3 டைம்ஸ் ஜனவரியில வரும். உங்க பொண்ணுங்களை எல்லாம் எங்க தங்க வச்சிருக்கீங்க? நைட்டு அவங்க வீடு இருக்குது. சந்தோஷமா இருப்பாங்க. காலையில அவங்க ஃபேமிலி. ஏன்னா கேஜ்ல போறது எனக்கு கொஞ்சமும் பிடிக்காது. அடிமை வாழ்க்கை. இதுதான் வாழ்க்கை. இதுல அவங்களுக்கு நம்ம சாப்பாடு போடும்போது அவங்க வர அழகு என்னை பார்த்து இப்படி பண்ணுவாங்க. அது நான் பாக்குறேன்னு பாப்பாங்க. எதனா பேரண்ட் உங்களை காதலிக்கிறாங்களா? என் வைஃப் தான் என்ன காதலிக்கிறான். மத்தபடி அவங்களும் பேரட் மாதிரி அழகா இருக்காங்க. டெய்லி போறாங்க. ஒரு பொசசிவ்னஸ் இருக்குல்ல, நம்ம அப்பானோ அவங்கள காதலியா பாக்குறது இல்லையா, குழந்தைங்களா பாக்குறது. நம்ம அப்பானோ அது ஒரு காதல் தான். காதல் அப்படிங்கிறதுக்கு அர்த்தம் லவ். அந்த லவ் இல்ல, ஏதோ ஒரு பேரட் பொசசிவ் ஐயோ இன்னைக்கு வரையும் பாக்கலையே, எப்போ வருவாரு, வேற யாராவது சாப்பிடும் போது கூட என்ன பண்ணுவாங்க, ஒரு கண்ணை அவர் மேல வச்சுட்டு தான் சாப்பிடுவாங்க. அதான் கேட்டேன். பாப்பாங்க. அதான் இந்த கண்ணுல ஒரு கண்ணுல சாப்பிடுவாங்க, ஒரு கண்ணுல அப்படியே பாப்பாங்க. பாத்தீங்களா மேம்? அதெல்லாம் கவனிச்சிருக்காங்க. என் வீட்டுல கனி இருக்கிறாங்க. கனி எங்க இருக்காங்க? நீங்க இப்படி போன உடனே அவங்க தெரியும் கெஸ்ட் யாரும் இல்லைன்னா நேரா என்கிட்ட வருவோம். கனி அணில் இருக்கு, 2 பேர் என் காலில் உட்காந்துருப்பாங்க. எங்கேயும் நான் போகக்கூடாது, நீங்க கேட்ச் கூடாது.
பறவைகளும் அப்படிதான் இருக்கிறாங்க. அஃபெக்ஷன் வச்சுட்டாங்க, விட மாட்டேன்றாங்க. கண்டிப்பா. இப்போ மார்னிங் கூட நான் அவங்கள சாப்பாடு வச்சுட்டு சாப்பிட வச்சுதான் கீழே இறங்குமா, நான் போயிட்டா வந்து ஓடிடுறாங்க. ஓ, வேற உங்களை தவிர வேற யாருன்னா பேரட்டை ஃபீட் பண்ணும்போது அவங்க நேபருங்களா ரெசிஸ்ட் பண்றாங்க. அவன் 2 நாள் விட்டுனா என் பறவைங்களே வர மாட்டாங்க, என் பசங்களையும் வர மாட்டாங்க, யாரும் கெஸ்டே வர மாட்டாங்க. அவன் சொல்றான் எதுக்கு வைக்கணும் சொல்றான். அவனோட டைப் அது ஒரு பர்சனாலிட்டி. அவருக்கு அந்த டெப்த் தெரியாது. இன்னொன்னு எல்லா இது நம்ம 2-3 ஸ்டேஜ் இருக்கும். ஹாப்பினஸ் இருக்கும், கஷ்டங்கள் இருக்கும். ஹாப்பினஸுக்கும் கஷ்டங்களுக்கும் இடையில நம்ம எப்பவுமே சொல்லுவோம் நம்மளுக்கு பீஸ் தான் வேணும் லைஃப்ல. அப்படின்னு பீஸ்ங்கிற ஒரு ஸ்டேஜ் எப்படின்னா நம்மளுக்கு சந்தோஷமும் வேண்டாம், சங்கடமும் வேண்டாம். அதுதான் பீஸ்ன்னு சொல்றது. நான் சைக்காலஜிஸ்ட். அதுதான் பார்க்கறேன், எல்லாமே சைக்காலஜிஸ்ட். அந்த பீஸ்ஃபுல்லா இருக்கீங்க இப்போதைக்கு. ஆமா இல்ல, கரெக்ட் கரெக்டா கண்டுபிடிக்கிறாங்களேன்னு பாக்குறேன். இவங்க சைக்காலஜிஸ்டா தான் இருப்பாங்க. ஏன்னா அவரோட கேரக்டர் கரெக்டா கண்டுபிடிச்சிட்டாங்க. ஏன்னா அந்த அளவு அப்சர்வ் பண்ண முடியாது. அவங்க கரெக்டா புரியாது. ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல யாருக்கும் புரியாது ஏன் அந்த மாதிரி பண்றாங்க. நீங்க கரெக்டா கண்டுபிடிச்சிட்டு இருக்கீங்க. இல்ல நான் கவுன்சிலிங் கொடுப்பேன் பேரண்ட்ஸுக்கு, ஸ்டூடெண்ட்ஸுக்கு, கோ ஒர்க்கர்ஸுக்கு. அப்புறம் என்னோட மனசு உங்களுக்கு தெரியும். கண்டிப்பா தெரியும். அதனால தான் எனக்கு பொறாமையா இருக்கு. எல்லா ஜென்ஸ் வந்தாங்கன்னா சார் உங்களை பார்த்தா எனக்கு ரொம்ப பொறாமையா இருக்கு சார். நிச்சயமா அந்த பொறாமைங்கிறதுக்கு எனக்கு பொறாமைங்கிறதுக்கு அர்த்தம் உண்மையிலே இப்பதான் புரியுது. சார் பார்த்து வருங்க நிறைய பேரை வர பார்த்து அந்த மாதிரி சொல்லுவாங்க. இந்த மாதிரி எல்லாம் அமையவே அமையாது உங்களுக்கு லைஃப்ல. இப்போ நாம லேடிஸ் வந்து ஒரு ஜுவல்ஸ் பார்த்து இல்லைன்னா ஒரு ட்ரெஸ் பார்த்து இல்லைன்னா அழகை பார்த்து அவங்களோட க்ளோ ஸ்கின் ஹேர் அதெல்லாம் பார்த்து பொறாமப்படுறதுலாம் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அதெல்லாம் வந்து ஜஸ்ட் என்ன சொல்றது, நத்திங், இட்ஸ் பிஹேவியர்னு சொல்லலாம். பட் இது உண்மையிலே எனக்கு சார் மேல பொறாமையா இருக்குன்னு சொல்றது ஃபுல் அர்த்தத்துல தான் நான் சொன்னேன். பிகாஸ் எனக்கு இது வேணும், இது நம்மளுக்கு வேணும், இந்த மாதிரி ஒரு வாழ்க்கை எப்படி அமைக்கலாம் அப்படின்னு தோணும்ல. அதுதான் உண்மையான வாழ்க்கை வாழறீங்க பூமியில கொடுத்து வைக்கணும் இல்லையா? தேங்க்யூ சோ மச் சார். தேங்க்யூ. My people.